வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ராக்டிக்கலுங்க. ஒரு வழியாக கடைசி நாளுக்கு வரப்போகிறோம். 13, 14 இந்த 2 நாள் தான் இருக்குது. ப்ராக்டிக்கல் எப்படி பண்ண போகிறீங்க? இந்த 2 நாள் இருக்கவங்களாம் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க. எந்த மட்டும் இல்லை, நிறைய பேர் போட்டிருக்காங்க. வீடியோஸ் பாருங்கள். ஒரு நல்ல மனநிலையோட போங்க. நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் முடிய போகுது இல்லையா? இதோட எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நமக்கு அப்புறம் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு மட்டுமே எடுத்தாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்வு முடிஞ்ச உடனே 1 மாத கேப்புக்குள்ளேயே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் போயினே இருந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நமக்கு இப்போது எப்படின்னா, இந்த ப்ராக்டிக்கல் பொறுத்த வரையும் அந்த ஹைகோர்ட் ஸ்டாஃப் யாருமே அதிகமாக வேலை செய்யல பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் மேனேஜர் அவங்க மட்டும்தான் பண்ணாங்க. ஸோ இவங்களோட வேலை என்னன்னா, மொத்த மார்க் நம்ம பார்த்துருப்போம், அப்பே வந்து மார்க் எல்லாமே போட்டுட்டாங்க. ஸோ ஒரு மொத்தமாக ரிசல்ட் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம கேண்டிடேட் வைஸாக நம்ம யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மார்க்கை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ நான் போனேன் இல்லையா, நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு போட்டேன். எனக்கு 20 போஸ்ட் இருக்குது. இப்போது என்ன மாதிரி அந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி. அவங்க அந்த 20 சீட்டுக்கு 1:3 எடுத்தாங்கன்னா அப்படியே 20x3 போட்டு 60 பேராக கூப்பிடுவாங்க. அதுவே 1:2 எடுத்தாங்கன்னா 20x2 40 பேராக கூப்பிடுவாங்க. அப்படி தான் பிரிப்பாங்க. ஒரு சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ப்ராக்டிக்கல் போகிறோம் இல்லையா, அன்னைக்கே வந்து ஒரு 1000 பேர்கிட்ட போகிறாங்கல்ல, அந்த 1000 பேரில் 50 பேர் தான் எடுப்பாங்களாம். ஐயோ போச்சு, நம்ம செலக்ட் ஆக மாட்டோமா, நிறைய சந்தேகம் இருந்தது. அப்படிலாம் இல்லைங்க. இப்போது நல்லா பண்ணுற யாரும் ஒரே இடத்துக்கு போக போகிறதில்ல. ஓகேங்களா? நல்லா பண்ணாத யாரும் ஒரே இடத்துக்கு போக போகிறதில்ல. நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம போஸ்ட்டுக்கு எனக்கு அந்த 60 பேருக்குள்ள தான் போட்டி இருக்கும். இப்போ நான் சொன்னேன் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் நைட் வாட்ச்மேன் போட்டாங்களோ அவங்கலாம் எப்படி பண்ணாங்க, அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க, ஓகேங்களா, அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க, அதில் யாரை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. ஒட்டுமொத்தமாக நல்லா பண்ணவங்க அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்கும். எல்லாருக்குமே வாய்ப்பு நல்லா இருக்கும். ஸோ இன்டர்வியூ எல்லாருமே வரும். இப்போது இவங்க பிரித்து பண்ணதால் சீக்கிரமே அதாவது ரிசல்ட் வந்துடுங்க. அதான் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ் பண்ணாங்க இல்லையா, இதனால் ஒரு 10 நாளோ ஒரு 15 நாளோ அதுக்குள்ளே இன்டர்வியூ வந்துடும். இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம ப்ராக்டிக்கலுக்கு பயந்த மாதிரி பயப்பட வேணாம். இன்டர்வியூ பொறுத்தவரையுமே வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம தான் பண்ண போகிறோம். ஆன்சர் தெரியலன்னு நின்றாதீங்க. ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து இப்போ நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க, நடப்பு நிகழ்வுகள் இந்தியா ஃபுல்லாகவே. இப்போது டெல்லியில் பாம் பிளாஸ்ட் ஆச்சுல, அந்த மாதிரி இப்போவே வந்து நம்ம பாஸ் ஆகலை, அந்த நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள். இதுலேருந்து தான் வந்து கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. அப்புறம் இந்த ஹைகோர்ட் சம்மந்தமான கேள்விகள், ஆரம்ப காலங்களில் ஹைகோர்ட் எப்படி வந்துச்சு, என்ன ஆச்சு, எந்த வருஷம் வந்துச்சு, இப்போ யார் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கா, ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக யார் இருக்கா, இன்டர்வியூ போகிறவங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். பார்த்து இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். ரிசல்ட் கண்டிப்பாக வந்து இப்போ 14 முடியுதுன்னா 24க்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட்டுக்கு தயாராகுங்க. இன்டர்வியூ போகிறப்ப என்ன எடுத்துகிட்டு போகணும், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்ததுன்னா, இன்டர்வியூ சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் வரும், அதுக்கப்புறம் பாருங்கள். ஹேண்டிகேப்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கல் ஹேண்டிகேப் என்ன ப்ராக்டிக்கல் கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தேகம் நிறைய பேர் இருக்குன்னு சொன்னாங்க. ஹேண்டிகேப் நான் போகும்போது ஒரே ஹேண்டிகேப் தான் பார்த்தேன். அவங்கள வைவா வீல் சேரில் கொண்டு போனாங்க, அவ்வளோதான். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவ்வளோவா யாரும் பார்க்கல. ஸோ ஹேண்டிகேப்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. என்னன்னா, நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை, ரிலாக்ஸ்டாக போங்க. உங்களுக்கு எல்லாமே எளிதாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போது ஹேண்டிகேப்ஸ்க்குன்னு ஒரு சில வேகன்சிஸ் இருக்கும். இப்போ நமக்கு மொத்த விட்ட வேகன்சிஸை உங்களுக்கான கோட்டோ தனியாக இருக்கும். உங்களுக்கு 90% வேலை கிடச்சிரும். உங்களுக்கும் விடோலாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே 90% வேலை கிடச்சிரும். வேலையை பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் எந்த கமெண்ட்டும் பண்ண அவசியமே தேவையில்லை. ஹேண்டிகேப்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி. நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் எக்ஸாமை. ஸோ நல்லா அட்டன் பண்ணுங்கள். இந்த ரிசல்ட் சீக்கிரமாகவே வந்துடும். இன்டர்வியூ எல்லாம் ரெடி ஆகுங்க. நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் இன்டர்வியூ போகிறோம். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு.